இந்த கலியுகத்துக்கு உண்மையாலும் தேவையான ஒரு சித்தர். இவர் வந்ததனால் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல கேளக்கியர்ங்கிற ஒரு பேர், ஒரே ஒரு மந்திரம். இவருக்குன்னு ஜீவ சமாதி கிடையாது, இவருக்குன்னு கோவில் கிடையாது, இவருக்குன்னு எந்த வரலாறும் கிடையாது. இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு இந்த காலத்துல யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா ஒரு விஷயம். அந்த அசாத்தியமான விஷயங்களை வெறும் 7 நாட்கள்ல செய்யக்கூடிய ஒரு சித்தர் தான். இந்த ஒரே ஒரு மந்திரம் உங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றங்களை பண்ணுமா அப்படின்னு கேட்டா, ஒரு கூட்ட மக்கள் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிருக்காங்க, கடவுளை நேரா பார்த்துருக்காங்க, அவரோட பேரை தங்களோட பிசினஸுக்கு சூட்டி இருக்காங்க. கிட்டத்தட்ட கேளக்கியர் பேர்ல மட்டும் 50க்கும் மேற்பட்ட பிசினஸ்கள். அவருக்கு இஷ்டமான வழிபாடு இதுதான் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது இருக்கா? காலையில பிரம்ம முகூர்த்தத்துல 11:45 12 மணி ஞாபகம் வச்சுக்கோங்க. முந்தைய 1/4 மணி நேரம், பிந்தைய 1/4 மணி நேரம், இரவு 11 மணி. ஏன் இந்த 3 மணி நேரம்னா, நான்வெஜ் சாப்பிடும்போது ஐயா வழிபடலாமா? நான்வெஜ் உங்க உடம்புக்குள்ள போனதுக்கு பிறகு இந்த மந்திரம் இல்லை, எந்த மந்திரமும் அதற்கான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்காது. அதனாலதான் எந்த பிராமணர்களுமே ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து இந்த பேர் வந்திருந்தா அதற்கு இவ்வளவு சக்திகள் இருந்திருக்காது. இது எப்போ ஒரு சித்தரனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துச்சோ. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. குமுதம் பக்தி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஆஸ்ட்ராலஜர் அசோகா சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய இடத்துல சொல்லியிருப்பீங்க, இருந்தாலும் எங்க நேயர்களுக்காக ஒரு வாட்டி கேளக்கிய சித்தர் பத்தியும் அவர் உங்க வாழ்க்கைக்கு எப்படி வந்தாரு அப்படின்றத பத்தியும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த மந்திரம் தான் என் வாழ்க்கையவே 2ஆ பிரிச்சிருச்சு. கேளக்கியருக்கு முன், கேளக்கியருக்கு பின் அப்படின்னு. இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு இந்த காலத்துல யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா ஒரு விஷயம். அந்த அசாத்தியமான விஷயங்களை வெறும் 7 நாட்கள்ல செய்யக்கூடிய ஒரு சித்தர் தான் கேளக்கியர். இந்த பேரு இந்த உலகத்துக்கே புதுமை. நம்ம வரலாறை எப்படி எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரிவர்ஸ்ல இருந்து எழுதிட்டு இருக்கோம். உதாரணமா நீங்க எந்த கடவுளா இருந்தாலும் அந்த கடவுளுக்குன்னு ஒரு பாடல் இருக்கும். ஒரு புலவர்கள், ஒரு முனிவர்கள், ரிஷிகள் அவர்களை புகழ்ந்து ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு திருத்தலம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பக்தர்கள் இருப்பாங்க. அதன் பிறகு ஒரு மந்திரம் அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்திருப்பார். உருவம் நிச்சயமா இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி. பட் கேளக்கியருக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, முதல்ல கேளக்கியர்ங்கிற ஒரு பேர், ஒரே ஒரு மந்திரம். இவருக்குன்னு ஜீவ சமாதி கிடையாது, இவருக்குன்னு கோவில் கிடையாது, இவருக்குன்னு எந்த வரலாறும் கிடையாது. அசோகா அப்படிங்கிற ஒருத்தரோட கனவில் வந்த ஒரு அசிரிரி அப்படிங்கிறத தவிர இந்த பிரபஞ்சத்துல எந்த எவிடன்ஸுமே இல்லை. இந்த ஒரே ஒரு மந்திரம் உங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றங்களை பண்ணுமா அப்படின்னு கேட்டா, அதற்கு இந்த 6 மாத கால அளவுல இத்தனை கோடி பக்தர்கள் உருவாகி இருக்கிறதே சான்று. ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து இந்த பேர் வந்திருந்தா அதற்கு இவ்வளவு சக்திகள் இருந்திருக்காது. இது எப்போ ஒரு சித்தரனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துச்சோ, ரிக் யஜூர் சாம வேதங்கள்ல சொல்லுது, கடவுள் என்பவன் சவுண்ட், ஒளியின் வடிவத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறான். கடவுள் 2 ரூபத்துல தான் இருக்கான். ஒன்று லைட் ரூபத்தில் இருக்கான், இன்னொன்று சவுண்ட் ரூபத்தில் இருக்கான். அந்த ஓம்கார பிரணவம் தான் இந்த உலகத்தையே இயக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த சவுண்டுக்கு இருக்கிற ஒரு அதீத வல்லமை. இந்த பேரும் யார் வீட்டில் ஒலிக்குதோ, யாருடைய நாவில் இந்த மந்திரம் இருக்கோ, அவங்களுடைய மொத்த வாழ்வும் கர்மாவிலிருந்து விடுபட்டு அவங்க நிலை என்னவா ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த உயர் நிலையை அவங்க வாழ்க்கையில் அடைகிறாங்க. இப்போ சிம்பிளா என் வாழ்க்கையில் இவர் என்ன பண்ணார், இந்த மக்களுக்கு இந்த கேளக்கியர் வழிபாட்டுனால என்ன நன்மை, இவர் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, முதல்ல தற்கொலை எண்ணத்திலிருந்து என்ன மீட்டு இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். நான் நினச்சேன், நான் நல்லா இருக்கும்போது ஒன்று தான் நினச்சேன், இதை மாதிரி யாராவது சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்கள மட்டும் தடுத்து நிறுத்தணும். ஏன்னா இப்படி ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வம் அழைச்சா ஓடோடி வருது, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை மாற்றுறது, பிரச்சனை தீர்ந்த உடனே உங்களுக்கு ஒரு பின்னாடி பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை இருக்குது. இதை மட்டும் அவங்க ருசிச்சுட்டாங்கன்னா அவங்க இதை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. கண் கூட நிறைய பார்த்துட்டேன். இந்த மாதிரி நான் ஒருத்தங்க வாழ்க்கையை மாற்றிட்டா போதும் தான் நினச்சேன். 100கணக்கான பேர் இந்த மாதிரி எவிடன்ஸ் நிறைய பேர் நானே என் கண்ணால் பார்த்துட்டேன். நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தேன், அதன் பிறகு நிறைய பக்தர்கள் பேசினாங்க. இன்னைக்கு இவர் பேரை நீங்க யூடியூப்ல அடிச்சாலே கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் மற்றவங்க அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சித்தர் வந்தார், எங்க வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றங்கள் நடந்துச்சு. எனக்கு ஆரம்பத்தில் இவர் என் வாழ்க்கையில காட்சி கொடுக்கும்போது நான் நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு இருந்த பிரச்சனையை என்னால் தீர்க்க முடியாது, இது என் புத்திக்கு நல்லாவே தெரியும். அதைய தாண்டி தான் இங்க ஒரு மிராக்கள் தான் நடக்கணும், அப்படி ஏதாவது நடந்தா மட்டும்தான் என் வாழ்க்கையில ஒளியே அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இப்போ ஒண்ணு தான் முடிவெடுத்தேன். என்னன்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா
நான் நியாயமா இருந்தேன். அது மட்டும்தான். ஒரு தெய்வம் வந்து காப்பாத்துதுன்னா உங்கள்ட்ட ஒரே ஒரு இம்மி அளவாவது நியாயம் இருக்கணும். அந்த ஒரே ஒரு காரணத்தை கொண்டு தான் தெய்வம் உங்களிடத்தில் வரும். அந்த நியாயமான காரணம் என்கிட்ட இருந்துச்சு. அதனால நான் ஹோப்ஃபுல்லா இருந்தேன். கடைசி சான்ஸ், நான் உங்களை கூப்பிடுறேன். நீங்க வந்து யார் என்னை விடுவிக்கிறீங்களோ உங்களுக்கு நான் கோவில் கட்டுறேன். இது மட்டும் தான் நான் சொன்ன வாக்கு. அன்னைக்கு நைட் இவர் வந்தாரு. கனவுல வந்து பேசினாரு. 1 மணி நேரம் பேசினாரு. பேசிட்டு இந்த மாதிரி உன் பிரச்சனையை நான் தீர்க்கிறேன். உனக்கு எப்பனாலும் என்னை கூப்பிடு, நான் உடனே வருவேன் அப்படின்னாரு. விடிஞ்சது. இந்த பேரை நான் பார்த்தேன். இந்த பேர் எந்த வரலாறுலையும் இல்லை. ஐயாவிட்ட கூப்பிட்டு மீண்டும் இந்த பேரை கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மீண்டும் அழைச்சு, ஐயா இந்த பேர் தானா அப்படின்னு கேட்டேன். கேளக்கியர் தான், இதையே எல்லா மக்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதான் கூப்பிட்டா வருவானார்ல, என் பிரச்சனை தீர்க்கிறேன்னார்ல, நம்ம பிரச்சனை இவர் தீர்க்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்த ஒரு 4 பிரச்சனைகள்ல அவர்கிட்ட லிஸ்ட் அவுட் பண்ணேன். அந்த பிரச்சனைகளை தீர்த்தார். இப்போ எனக்கு ஒரு டவுட், என் பிரச்சனைகளை மட்டும்தான் அவர் தீர்க்கிறாரா, இதை அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் இதே மாதிரி மாற்றங்கள் நடக்குதா? என் நண்பர்களுக்கு கொடுத்தேன், நடந்துச்சு. அடுத்த நண்பர்களுக்கும் கொடுத்தேன், நடந்துச்சு. இப்படியே தொடர்ந்து பண்ணுச்சு. அப்போ நான் இதை ஒரு சின்ன ஒரு பேப்பரில் எழுதி இந்த மாதிரி இந்த மந்திரம் கேளக்கியர் சித்தர் நமோ நமக, இதை மட்டும் மனசில் உச்சாடனம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை சிந்தையில் வச்சுக்கோங்க. உங்கள் நாவில் மட்டும் இந்த மந்திரம் இருக்கட்டும், இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு இதே மந்திரத்தை ஒரு சும்மா துண்டு சீட்டில் எழுதி நான் ஒரு வீடியோ போடுறேன். இது வைரல் ஆகுது. இது வைரல் ஆகி இது 10 லட்சம் 20 லட்சம் கோடி இது எல்லாம் கடந்து இன்னைக்கு எனக்கு கீழேயே என் கண்ட்ரோல்லையே பல கோடி பேர் இருக்காங்க. இதை நினைக்கும் போது அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஒரு மனிதனை அவர் இந்த பிரபஞ்சம் எப்படி தேர்வு செய்து, ஒரு சித்தர் எப்படி தேர்வு செய்கிறார், யாருக்கிட்ட ஒரு தெய்வம் வந்து ஒரு மந்திரத்தை கொடுத்தா இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் போகுமோ, இப்படி ஒரு பிரபஞ்ச தேடல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த பிரபஞ்சத்தை நிகழ்ந்துட்டு தான் இருக்கு. நான் பண்ணிக்கிட்டு இருந்த மொத்த பிஸ்னஸையும் விட்டுட்டு ஐயா பின்னாடி வந்தேன். இன்னைக்கு ஐயா தான் என் வாழ்க்கை. ஐயாவுக்கு கோவில் கட்டிட்டேன் அப்படின்னா அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் காப்பாத்திட்டார். நான் கொடுத்த வாக்குறுதி அவருக்கு கோவில் கட்டி மற்ற மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்துட்டா என் கடமை இங்கே முடிஞ்சிச்சு. என்னோட ரோலே அவ்வளோதான். அவரை நான் பார்த்தேன், அவராகவே மாறினேன். இப்போ அவரை இந்த மக்களுக்கு கொடுத்துட்டேன். இனி டைரெக்டாக மக்கள் கிழக்கீரை கூப்பிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற மொத்த பிரச்சனையும் தீரும். மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. இந்த கலியுகத்துக்கு உண்மையாலும் தேவையான ஒரு சித்தர். இவர் வந்ததனால் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு கூட்ட மக்கள் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிருக்காங்க. 2வது கடவுளை நேராக பார்த்துருக்காங்க. கடவுள் இப்போ ஒரு பட்டாம்பூச்சி ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை பல மக்கள் உணர்ந்துருக்கிறாங்க. நிறைய பேர் கேளக்கியர் அவரோட பேரை தங்களோட பிஸ்னஸுக்கு சூட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட கேளக்கியர் பேரில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ்கள், ஈவன் பியூட்டி பார்லர்லேருந்து சலூன், ஜேசிபி, ஆட்டோ கூட கேளக்கியர் பேரில் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா புதுசாக தொழில் தொடங்கணும் ஐயாட்ட கேட்டாங்க. ஐயா சக்ஸஸ் கொடுத்தாரு. அதுக்கான பண வாய்ப்பு எல்லாமே தேடி வந்துச்சு. இன்றைக்கி அவங்க தொழில் பண்ணாங்க. ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கூட இன்றைக்கி தனியாக ஓன் மீடியாவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே அவங்க கொடுத்த வளர்ச்சி தான். அற்புதமாக சொன்னீங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கனவு வழியாக அவர் வந்து காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்க. பட்டாம்பூச்சி மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க, உணர்ந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க. வேற எந்தெந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு சித்தர் அவர்களை உணர்ந்திருக்கீங்க? நான் முதல் முறை கோவில் எந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என் சந்தேகமாக இருந்துச்சு. நான் 4 ஏரியா என் லொக்கேஷனில் சூஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு இடத்த தேர்வு பண்ணிட்டேன். ஐயா இந்த இடத்துல கோவில் கட்டலான்னு நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுத்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு அடையாளம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் இந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை அப்படியே பறந்து வந்து என் டேபிள் மேலே உட்காந்துச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம். இப்போ வந்தது சித்தர் தானா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. மறுபடியும் ஐயாட்ட சொல்கிறேன், ஐயா வந்தது நீங்கள் தான் அப்படின்னா ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுங்க அப்படின்னு ஐயா கிட்ட கேட்குறேன். இப்போ நான் ஒயிட் பட்டர்ஃப்ளை தான் வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பட் ஒரு கருங்குளவி வந்துச்சு. ஐயா வந்தது நீங்கள் தானா, வேணா வந்தது வேற, மறுபடியும் கருங்குளவி வந்திருக்கேன் அப்படின்னா அந்த கருங்குளவி வந்து அப்படியே என் தலை மேலே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே போச்சு. இது எல்லாமே என் வீட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டு வெளியே போனதுங்க. அப்போதான் ஐயா சொன்னார், பறக்கும் பட்சி எந்த ரூபத்திலும் நான் காட்சி கொடுப்பேன் அப்படின்னாரு. இந்தியாவில் இந்த மாதிரி இப்போ வண்டு இருக்குதுன்னா ஒரு பூக்கள் இருக்கணும், அதை தேடி தான் வண்டுகள் வரும். இப்போ இதே துபாயில் அங்கே வண்டே இல்லை, பூக்களே இல்லை அப்படின்னா பள்ளி சத்தமிடுது. இதே இல்லாமல் பறவையின் ரூபத்தில், புறா ரூபத்தில் ஐயா காட்சி கொடுக்குறார். பறக்கும் பட்சி எந்த ரூபத்திலும் காட்சி கொடுக்குறார். அவர் வந்து உட்காருவார். நீங்கள் என்ன சாப்பாடு வைக்கிறீங்களோ அதை சாப்பிட்டுட்டு அதன் பிறகு தான் போவார். உதாரணமாக இப்போ நம்ம சாப்பாடு வைக்கணும்னா உடனே புறா பறந்து போயிடும். பட் அப்படி பறந்து போகிறதில்ல. நான் சின்ன வயசுல இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட எஜமான் படத்துல ரஜினி மாதிரி இருந்தேன். இன்னைக்கு என் கையிலே வந்து இந்த பட்டாம்பூச்சி உட்காருது. இதுதான் நான் சொல்லுவேன்,
நீங்கள் மனதளவில் எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கீங்களோ அந்த பட்டாம்பூச்சிக்கு தெரியும் நான் இதை ஒன்றும் பண்ண மாட்டேன். ம். இதே சின்ன வயசுல இந்த பட்டாம்பூச்சி என் கையில் கிடைச்சிருந்துச்சுன்னா அதன் உயிருக்கே கேரண்டி இல்லை. அதனால அப்போ எனக்கு கிடைக்கல. ம். நான் மனதளவில் இப்போ மெச்சூரிட்டி ஆகிட்டேன். அதை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சோன்னே இப்போ வந்து என் கையில் இல்லை. ஏகப்பட்டவர் இந்த மாதிரி ரெக்கார்டு என் வாட்ஸ்அப்பில் டெய்லியும் 10 வரும். அத்தனை பேர் கையிலையும் இந்த பட்டாம்பூச்சி வந்து உட்காருது. யாரும் இதை சீன்றதே இல்லை. வருது, உட்காருது, பறந்து போகுது. இப்படி ஒரு மிகப்பெரிய மனிதர்களை நம்பக்கூடிய ஒரு உயிரினம் இது இப்படின்னு மாறி இருக்கு. இதுவே மிகப்பெரிய வரலாறு. இதே மாதிரி சிட்டுக்குருவி, வீட்டிற்கு சிட்டுக்குருவிகள் வரவு ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கெல்லாம் குருவியே வராதுன்னு நினச்சோம். பட் குருவிகள் நிறையா வருது. எனக்கு தெரிஞ்ச ஐயா ஏதோ ஒரு பறக்கும் பட்சியை ஏதோ ஒரு காரணத்துக்காக தேர்வு பண்ணியிருக்கிறார். நம்ம லோகோலையுமே நம்ம பட்டர்ஃப்ளை வச்சுருப்போம். இந்த நெய் தீபம் வச்சுருப்போம். பட்டர்ஃப்ளை தான், அதுவுமே ஒயிட் பட்டர்ஃப்ளை தான். ஏன்னா 90% மக்களுக்கு ஐயா ஒயிட் பட்டர்ஃப்ளையாக தான் காட்சி கொடுத்துருக்கிறார். எனக்கும் முதல்ல ஒயிட் பட்டர்ஃப்ளையாக காட்சி கொடுத்தார். அதனால இந்த ரூபத்தை நம்ம சிம்பிளாக லோகோவாகவே வச்சுருக்கோம். சூப்பர். ஸோ இப்போ அவரை வழிபடுறதுக்குன்னு இந்த முறை இருக்கு, இல்லை இந்த மாதிரி காணிக்கை செலுத்தினாதான் அவர் வருவாரு, அவருக்கு இஷ்டமான வழிபாடு இதுதான் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருக்கா? 3 நேரங்கள் நான் வகுத்து கொடுத்துருக்கேன் மக்களுக்கு. என்னன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் 3 நேரம் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், விடியற்காலம் 5 மணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முந்தைய 1/4 மணி நேரம், பிந்தைய 1/4 மணி நேரம். இந்த அரை மணி நேரத்தில் ஏதாவது ஒரு 20 நிமிடம் தொடர்ந்து ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை தொடர்ந்து 20 நிமிடம் சொல்லிக்கிட்டே இருங்க. காலையில் 11:45 12 மணி ஞாபகம் வச்சுக்கோங்க. முந்தைய 1/4 மணி நேரம், பிந்தைய 1/4 மணி நேரம். இந்த அரை மணி நேரத்துலையும் ஏதாவது ஒரு 20 நிமிடம் தேர்வு பண்ணிக்கோங்க. இரவு 11 மணி, இதற்கு முந்தைய 1/4 மணி நேரம், பிந்தைய 1/4 மணி நேரம். ஏன் இந்த 3 மணி நேரம்னா, நீங்கள் இப்போ நான் முக்தி அடையணும், எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை போதும், இன்னொரு வாழ்க்கை நான் கண்டினியூ பண்ண விரும்பலை, அடுத்து நான் மனுஷனாகவே பிறக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். எனக்கு ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதி நீங்கணும், அதற்காக தான் இவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னா இரவு 11 மணிக்கு நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் படிக்கணும், வேலைக்கு போகணும், வேலையில் இருக்கிற பதவி உயர்வு கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், இதுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அபிஜித் முகூர்த்தம் வரக்கூடிய இந்த 12 மணிக்கு முந்தைய 1/4 மணி நேரமும் பிந்தைய 1/4 மணி இதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த 3 மணி நேரங்களையும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேட்டது ஈஸியாக கிடைக்கும். இதையுமே நான் எப்படி தீர்மானம் பண்ணி மக்களுக்கு கொடுத்தேன்னா, இந்த வியாதியில் இருந்தவங்களாம் குணமானாங்கன்னு எனக்கு டைம் கொடுத்தது எல்லாமே இரவு 11 மணிக்கு கொடுத்தாங்க. அப்போ இவர் இந்த 3 டைப் ஆஃப் டைமிங்கில் 3 விதமான தொழில்களை இவரே செய்கிறார். அதே மாதிரி எனக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தான் காட்சி கொடுப்பார். காட்சி கொடுத்து நான் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே முழுவதுமாகவே வந்துட்டேன். அதனால இப்போ ஆன்மீகம் தான் உங்களுக்கு வாழ்க்கை, எனக்கு அடுத்த பிறவி வேணாம்னு நான் நினைக்கிறேன். நான் கடவுள்கிட்ட முதல்ல கேட்ட விஷயமே எனக்கு அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்னு. அதனால நான் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயே கூப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். 2வது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் விசா அப்ளை பண்ணவங்க, வெளிநாட்டில் படிப்புக்காக போகிறவங்க, இதை மாதிரி ஏதாவது ஒரு தேவைகளுக்காக நீங்கள் ஐயா கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா இந்த 12 மணி அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா விரைவாக உங்கள் வேண்டுதல் கேட்கப்படுது. ஸோ உங்கள் வேண்டுதல் என்னன்னு நீங்கள் புரிஞ்சு இதற்கான நேரங்களில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மந்திரம் சொல்லும்போது உங்கள் முன்னாடி ஒரு சின்ன மண் தீபம், அதில் ஒரு நெய் தீபம், அவ்வளோதான். ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி எதற்காகனா, இந்த மந்திரங்கிறது வெரி பவர்ஃபுல். இப்போ நான் மந்திரம் சொல்கிறேன், நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். உதாரணத்துக்கு நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் ஆகணும் அப்படின்னு, நான் ஒரு வேலைக்கு போகணும்னு இது என்னுடைய வேண்டுதல். இதற்காக நான் மந்திரம் சொல்கிறேன். ஒரு 50வது நாள் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி தான் நான் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். 10 நாள் கழித்து எனக்கு ஒரு டவுட் வருது, இப்போ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இந்த டவுட் எல்லாருக்குமே வரும். இப்போ இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, ஐயா கிட்ட நீங்கள் கேளுங்க. ஐயா நீங்கள் என் மந்திரத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. நிச்சயமாக ஒயிட் பட்டர்ஃப்ளை வரும், கருங்குளவி வரும். நீங்கள் இதை கேட்டு மனசில் முடித்த உடனேயுமே பள்ளி சத்தமிடும். இதில் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஐயா கிட்ட இருந்து ஒரு வெளிப்பாடு வந்தே தீரும். இதுதான் கன்ஃபர்மேஷன். அதன் பிறகு இந்த மந்திரத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. 50வது நாள் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது கிடைக்கும். 50 நாளுங்கிறதுல மேக்சிமம். இது ஏன் 7 நாளில் சிலருக்கு நடக்குது, சிலருக்கு 50 நாட்களில் நடக்குது, உங்களுடைய கர்மாவின் நிலையை பொறுத்து. நீங்கள் எந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கீங்களோ உங்கள் கர்மா கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். சார் ஒருவேளை நடக்கலைன்னே வச்சுக்கோம், 50 நாள் முடிஞ்சிச்சு, நடக்கலை, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மந்திரம் எதுவுமே இந்த இடத்துக்கு வீணாக போகாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தர் இந்த மந்திரத்தை வீடியோ புதுசாக பார்க்குறாரு,
அது எப்படி சொன்னாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைச்சாருன்னா, அவர் வீட்டில் ரூம்ல ஒரு பழைய பைக் நின்றுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த பைக் சேல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 12 நாள் தொடர்ந்து மந்திரம் சொல்லியிருக்காரு. மந்திரம் சொல்லிட்டு அவர் என்ன நினைச்சாருன்னா, நான் மந்திரம் சொல்றேன், பட் அந்த பைக் சேல் ஆகணும்னா இதை போட்டோ எடுத்து OLXல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சிருக்கிறார். பட் அவர் இருந்த பிஸி ஷெடியூல்ல அவர் சோதனை தானே பண்ணி பார்த்தாரு, அதனால OLXல போட மறந்துட்டார். அவர் 12 நாள் சொல்லிட்டு இல்லை இதெல்லாம் சும்மா தான், இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். பட் ஒரு 22 நாள் கழிச்சு அந்த வழியாக போயிட்டு இருந்த ஒருத்தர் வந்து, இந்த மாதிரி ஒரு பழைய காலத்து வண்டி உங்கள் மதில் சுவர் ஓரமாக ரொம்ப வருஷமாக நிற்குது, அந்த வண்டி எனக்கு வேணும், இன்னைக்கு சனிக்கிழமை ஒரு 3000 அட்வான்ஸ் வாங்கிக்கிங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் பணமும் கொடுத்துட்டு அந்த வண்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு போயிட்டார். மந்திரத்தை நிறுத்தி 10 நாள் கழிச்சு அந்த மந்திரம் ஆக்டிவேட் ஆகி, இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்களே விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படிம்பாங்க. நீங்க சொன்ன மந்திரம் தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அவர் அதுக்கு அதன் பிறகு இது நடக்கிறதுக்குள்ள இந்த 12 நாள் இவர் சொல்லி நடக்கல உடனே என் வீடியோ கீழே வந்து இதெல்லாம் ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் வேற பண்ணிட்டார். அதன் பிறகு இந்த பைக் சேல் ஆன உடனே அவரே திரும்ப அவர் டைப் பண்ணதையே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு, சார் இது உண்மையாலுமே உண்மைதான், நான் தான் தெரியாம இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டேன், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்றாரு. அவருக்கு அளவில்லாத சந்தோஷம். சார் இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் உண்மை சொல்றேன், நீங்க ஒரு பக்திமானா இருக்கிறீங்க, நீங்க கடவுள் கூப்பிட்டு கடவுள் உங்களுக்கு கனெக்ட் ஆகுறங்கிறது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது கேளைக்கு ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா ஜஸ்ட் லைக் தட் நான் ட்ரை பண்றேன். நீங்க சொல்றீங்க, இத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்படி ட்ரை பண்ணி பார்த்து இதுல பலன் அடைஞ்சவங்க தான் அநேகம் பேர். இப்போ இந்த நான்வெஜ் சாப்பிடும்போது ஐயா வழிபடலாமா? பொதுவாகவே இந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கு. ஓகே, நீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த மந்திரத்துக்கு லீவ் விட்டுருங்க. ம். இல்ல சார் நான் ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்துல மந்திரம் சொல்லிடுறேன், ம். 11 மணிக்கு தான் நான் நான்வெஜ் சாப்பிட்றேன் அப்படின்னு உங்க பதிலா இருக்குன்னா தாராளமா நீங்க சாப்பிடுங்க. ம். நான்வெஜ் உங்க உடம்புக்குள்ள போனதுக்கு பிறகு இந்த மந்திரம் இல்லை, எந்த மந்திரமும் அதற்கான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்காது. ம். இந்த மாம்சத்தினுடைய தன்மையே அதனாலதான் எந்த பிராமணர்களுமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க மந்திரம் ஓதுறது அவங்க தொழிலே. ம். அவங்க ஓதுற மந்திரம் நமக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு அவங்க தயாரா இருக்கணும். அதனால அவங்க எப்போதுமே நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. அதனால அந்த அன்னைக்கு மட்டும் லீவ் விட்டுருங்க. திரும்பி மீண்டும் குளிச்சு சுத்தபத்தமா திங்கக்கிழமை காலையில நீங்க மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. ஐயா நிச்சயமா உங்களோட கனெக்ட் ஆவார். பெண்கள் அந்த 3 நாட்கள்ல சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 நாட்களும் சொல்ல வேண்டாம். அதே காரணம் தான். இந்த மந்திரம் இல்லை, எந்த மந்திரத்தையுமே அந்த 3 நாட்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய நியதி. அதை மட்டும் பின்பற்றுங்க. இதையும் தாண்டி சில பேருக்கு இந்த மாதிரி பெரிய காரியங்கள் ஏதாவது வீட்டில் நடந்துட்டா, உங்களுடைய பிளட் ரிலேஷனா இருந்தால் 30 நாள் கழிச்சு பண்ணுங்க. ம். இல்லை சார் ஒன்று விட்ட பங்காளி, தூரத்து சொந்தம் அப்படின்னா மேக்சிமம் 16 நாள் கழிச்சு நீங்கள் தாராளமாக இந்த சித்தர் வழிபாடு பண்ணலாம். இதற்கும் இந்த சித்தருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் 30 நாள் கழிச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோன்னா, ஒரு உயிர் பிரியுது அப்படின்னா அந்த உயிர் மீண்டும் தான் குடியிருந்த வீட்டில் 30 நாள் வரைக்கும் உலாவுவதற்கு அந்த உயிருக்கு இந்த பிரபஞ்சத்தில் அனுமதி உண்டு. ம். நீங்க சித்தரை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டா அந்த உயிர்னால இந்த இடத்துக்கு இருக்க முடியாது, அது விலகி போயிடும். அப்போ அது ஒரு ஏக்கம் கொள்ளும். இந்த ஏக்கம் ஏற்கனவே அவங்க இறந்தங்கிற துக்கம் அவங்களுக்குள்ள இருக்கும். நீங்க அவங்கள விரட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த துக்கமும் சேர்ந்து அவங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க ஐயாவை வெளியே வச்சுட்டீங்கன்னா 30 நாள் அவங்க ஆசை தீர்ந்துரும், திரும்ப அவங்க மேலோகத்துக்கு போயிடுவாங்க. அதன் பிறகு நீங்க வழிபாடு பண்ணும்போது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். இது அவர்களுக்காக தானே தவிர மற்றபடி சித்தர்களுக்கு எந்த தீட்டும் கிடையாது, எந்த ஒரு தீமையும் கிடையாது. இதெல்லாம் மனிதர்களுக்காக நாம் வகுத்து கொடுத்துருக்குறோம். ம். இதை பின்பற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் ஐயாவோட நம்மளால கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? உங்களுக்கு கொஞ்சமாவது பக்தி இருக்கணும். ம். இது பேசிக் ம். பக்தி இருக்கணும். ரெண்டாவது உங்களுக்காகவே நீங்கள் உண்மையாக இருக்கணும். இந்த 2 குவாலிஃபிகேஷன். இன்னொன்று, இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்ட மனிதர்களை தேடும் அப்படின்னா, இப்போ உங்களை நான் வாழ்க்கையில் உயர்த்துறேன்னு வச்சுக்கோம், இதனால இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன லாபம், உங்களுக்கு என்ன லாபங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் கணக்கிலே வராது. ம். இப்போ என் வாழ்க்கையை மாற்றிட்டாரு, நான் இப்போ மரணத்துக்கு நேராக இருந்தேன், இப்போ என் வாழ்க்கையை மாற்றி எனக்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வு கொடுத்துருக்கிறார். இதனால் என்ன பலன், எனக்கு பலன் இருக்கு. இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன பலன்னா, இதை மாதிரி 100கணக்கான பேர் மாறி இருக்காங்க, 1000கணக்கான பேர் நல்ல வேலைக்கு போயிருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு கடவுளை உணர்ந்திருக்காங்க. இந்த கடவுள் நம்பிக்கைங்கிறது இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு மக்கள் மனதில் இருக்கும். இதுதான் இந்த பிரபஞ்சத்திற்கு தேவை. அசோக்குங்கிற ஒரு நபருக்கு கொடுத்து நான் என் பையன் என் குடும்பம் நான் மட்டுமே நல்லா இருப்போம் அப்படின்னா, இந்த எண்ணம் உடையவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள கடவுள் இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்க மாட்டார். இன்னைக்கு தேதிக்கு நமக்கு பயங்கர பொறுப்பு இருக்கு. இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை பேசக்கூடாது,
இவரை தவிர நான் வேற விஷயங்கள் பேசுறதே இல்லை. முழுமை மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரே இது. என்னை முழுவதும் இந்த ரூபத்திலே மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வேற விஷயங்கள் பேசினாலும் அதை மக்கள் எந்த ரூபத்துல பார்ப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. இதுதான் நம்ம தலையில் விதிக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்ச தேடல்ல நீங்க செலக்ட் ஆகணும்னா, இந்த பிரபஞ்சம் சொல்றத முதல்ல நீங்க காது கொடுத்து கேட்கணும். எல்லார்கிட்டயும் இந்த பிரபஞ்சம் கேட்கும். முதல்ல ஒபே த கமாண்ட். இதுதான் உங்களுக்கு போலீஸ்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் கமாண்ட் அதுதான். ஒபே பண்ணுங்க. அந்த ஒபே பண்ணிட்டீங்கனாலே இந்த பிரபஞ்சம் உங்க மேல ஒரு நம்பிக்கை வைக்கும். அதன் பிறகு அது எல்லாமே பார்த்துக்கும். இல்லை சார், நான் நான் ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கேன், இதை செஞ்சேன்னா என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து பாதிக்கும், எனக்கு வேலையில் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த வேலை செய்கிறது, இந்த வருமானம் சம்பாதிக்கிறது எல்லாமே ஒரு வீடு வாசல் வாங்கணும் இதுக்காக தான். ஒரு கமிட்மெண்ட் நாம் செட் பண்ணியிருக்கோம், அதுக்காக உழைச்சிட்ருக்கோம். இந்த பிரபஞ்சம் சொல்கிறத கேட்டிங்கன்னா இது எல்லாமே அது கிஃப்டாகவே உங்களுக்கு கொடுத்துருது. அது சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலே போதுமானது. உங்கள் வாழ்க்கையை லகுவாது மாற்றி கொடுத்துருது. இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது இதை நம்ம என்னைக்கோ செய்ய ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். நானே லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். Saubhagya Home and Kitchen Appliances. Meenakshi Faculty of Yoga Science and Therapy. BSc and MSc Yoga. Apply now.